இப்பிரச்சனை எல்லாம் தேவராஜன் இந்திரனுக்கு தான். நண்பா, இப்பொழுது நான் இந்திர தேவனின் வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன். நிச்சயமாக நீ பார்த்து ரசிப்பதற்கு நிறைய சூழல் உண்டு. தண்டிக்கப்படுவீர்கள். எனக்கு புரிகிறது. எனக்குள் உண்டான இந்த திடீர் மாற்றம் நிச்சயமாக புரிவதற்கான வாய்ப்பு இல்லை. முதலில் நமது மனதின் எண்ணங்கள் புனிதமாக வேண்டும். அது மகாதேவருக்கான பூஜையினை துவங்க இருந்தோம். ஆனால் இந்த பூஜைக்கு முன்பு நான் அனைவருக்கு முன்பாக ஒன்றை ஏற்றுக்கொள்ள தயார். நான் மிகவும் கோபமடைந்தேன். ஆனால் பிறகுதான் உணர்ந்தேன், நீ கூறியது சரிதான் சனி. உனக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். மகாதேவருக்கான இந்த பூஜை இந்திரலோகத்தை தூய்மைப்படுத்துவதற்கா அல்ல இந்திர தேவரின் சுயநலத்திற்காகவா? நான் மகாதேவர் அல்ல, மன்னிப்பவனும் அல்ல. நிச்சயம் கிடைக்கும். ஆனால் கர்மங்கள் மட்டும் அல்ல, அந்த கர்மங்களுக்கு பின் மறைந்திருக்கும் என் தீய கர்மங்களும் நன்மையானதாகிவிடாது. ஒருவனது மனம் தூய்மை அடையாத வரை அவன் வாழ்வில் தூய்மையோ புனித இயலாது. அந்த எண்ணத்தை மறுத்து விடுங்கள். 7.5 நிமிடங்களா அல்ல 7.5 யுகங்களா என்று ஆகையால் இப்பொழுதிலிருந்து உங்கள் மீது ஏனே நான் தூதுவனே, விரைவாக ராகுவிடம் செல். அவர் எனது செய்தியுடன் தேவி சந்தியாவினை சந்தித்து ஆக வேண்டும். அல்லது தேவராஜா இந்திரனா என்று. யார் இப்படி குறும்பு செய்வது? சனியின் இந்த வாகனத்தையே கேலி செய்கிறீர்களா? இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். நாங்கள் அனைவரும் அவரை பற்றி சிந்திக்கிறோம்.